வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Before we start the service, we are going to commit the service into God's hands. Shall we all stand up? Yeah, it will be easier if you stand up and pray. எழுந்திருப்போம், நாங்கள் ஜெபிப்போம். First of all, we are going to commit the service into God's hand. இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தொடக்கம் முதல் முடிவு வரை அவருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக, அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக, உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். We'll ask that the Lord, presence of God be with us and lead us from the beginning till the end, and we ask that only His name alone be exalted and glorified. Shall we all open our mouths and pray? வாய்களை திறந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, இன்னொரு நாளை தந்து இந்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்த உமது மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உமது பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது பிரசன்னத்தினால் மூடி மறைத்து கர்த்தாவே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது நாமத்தினால் ஒருவர் இருவர் எங்கே கூடுகிறார்களோ அதன் மத்தியில் நீர் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ராஜா, அதற்காக ஸ்தோத்திரம். அதன்படி உமது பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தாவே உமது நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். Yes, Father, we commit this service into your mighty hands. You have promised us, Father, wherever there are 2 or 3 gathered in your name, your presence will be there, oh Father. Lord, we ask that you fill us with your presence, oh Father. You fill us with your anointing, oh Father. We ask that you continue with your presence throughout the service, oh Father, from the beginning till the end, oh Father. We ask that your name alone be glorified, your name alone be exalted, because you are worthy of all honor, praise and glory, oh Father. Let all reverence and honor be to you, Father. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. 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 அடுத்ததாக நாங்கள் துதி ஆராதனை பகுதியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். துதி ஆராதனை தேவனை நாமம் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவர் கிருபை செய்யுமாறு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அதோடு துதி ஆராதனையை வழிநடத்துகிற மகள்மார் ஏஞ்சல் சோனாவோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Let us all commit the praise and worship session. We ask that God help us to glorify His name, of Father, through our praise and worship. We commit the worship leader Sona and Angel to your mighty hands. ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே இந்த துதி ஆராதனை பகுதிக்காக உம்மிடம் வருகிறோம். கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தாவே கைகளை உயர்த்தி கர்த்தாவே உமது நாமத்தை தொழுது கொள்ள, உமது நாமத்தை துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை சிறைப்பிடிக்கும்படியாக, சிந்தனைகளை சிறைப்பிடிக்கும்படியாக கர்த்தாவே துதி ஆராதனை பகுதியை உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த அந்த உலகத்தின் அந்த லோக சக்திகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தாவே உமது நாமம் ஒன்றை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தாவே இந்த துதி ஆராதனை பகுதியில் மைய புள்ளியாக வைத்து, உண்மை மைய புள்ளியாக வைத்து கர்த்தாவே துதிக்க, ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ராஜா. அவற்றின் மூலம் உமது நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. Lord, we commit this praise and worship session into your mighty hands, oh Father. We ask that you capture our thoughts, capture our minds, oh Father. Help us to focus on you alone, oh Father. Help us to open our mouths, lift our hands, oh Father, and praise and worship you alone, because you are worthy of it, oh Father. You deserve all honor, praise and glory. Help us from the bottom of our hearts to raise a banner for you, Father, to open our hearts to you, oh Father, to raise you up, exalt you, Father. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. Amen. அடுத்ததாக வார்த்தை பகுதிக்காக நாங்கள் ஜெபிப்போம். வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை போஷிக்கிற அந்த மாபெரும் தேவன் இன்றும் எங்களோடு என்ன பேச சித்தமாயிருக்கிறாரோ அதை நேர்த்தியும் கிரமமாக எங்களோடு பேசுறது மாத்திரமில்ல, அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்து நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் போல பன்மடங்காய் அவற்றை பெருக்கி பலருக்கும் ஆசீர்வாதம் தரும் ஒரு கலைஞரை விளக்கமாக எங்களை அந்த வார்த்தை புடமிடப்படியாக ஜெபிப்போம். Let us all pray for the word of God and the servant. வார்த்தையை கொடுக்கும் தாசனையும் பாசனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
அவரையும் சிலுவை நிழலில் மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Let us all pray for the word of God. We ask that the word refine us, purify us, oh Father. Help us to understand in the manner the word of Father. Help us to use it and be light to many of them. And we commit Pastor Oswell who is sharing the word. கர்த்தாவே இந்த வேளையில் வார்த்தைக்காக உமது வருகிறோம் கர்த்தாவே. வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களுக்கு ஏற்ற வேளையில் என்னென்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரகமாக கொடுக்கிற தேவன் ராஜா நீர். இந்த வேளையிலும் வார்த்தை பகுதியை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. வார்த்தையை கொண்டு வருகிற பாஸ்டரை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். சிலுவை நிலையில் மறைத்து கர்த்தாவே நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ கர்த்தாவே, நேர்த்தியும் கிரமமும் ஏற்ற வேளையில் பேசுகிற தேவனமாய் இருக்கிற உம்மிடம் பரத்திலிருந்து வரும் அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே அவை எங்கள் இதயத்தில் பதித்து கர்த்தாவே நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக கர்த்தாவே பல்மடங்காய் அவை பெருகி கர்த்தாவே பலருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் ஒளியாய் உப்பாய் இருக்க கர்த்தாவே எங்களை தயார்படுத்தும்படியாக எங்களை புடமுடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தையை நாங்கள் இருக பற்றி பிடித்திருக்க கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உமது கிருபையும் இரக்கமும் தயவையும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Yes Father, we commit the word of God into your mighty hands, oh Father. Your word is perfect and your timing is even perfect, oh Father. We ask that whatever you have in store for us, we ask that you reveal, open the treasures of the heavenly gates, oh Father, and bless us with the word, oh Father. Help us to understand it first, oh Father. Help us to open our hearts and minds. Keep an open mind, oh Father. Speak to us, Father. We commit Pastor as well, who is bringing the word of God. Cover her in your cross and reveal yourself through her, Father. Lord, we ask that the word be planted like a good seed in the field and multiply manyfold, oh Father, so we can be a blessing to many, a light or a salt to the world, oh Father, because we have you as our Abba Father, and what a wonderful privilege it is, Father. ஆம் கர்த்தாவே நன்றி என்று சொல்கிறோம். அப்பா பிதாவே ஆக நீர் இருந்து கர்த்தாவே ஏற்ற வேளையில் ஏற்ற மன்னாவை தருகிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு தெரியும் ஏற்ற வேலை எது என்று, எதை கொடுக்க வேண்டும் என்று. அதனால் உம்மிடமே நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் ஜெபிப்போம். எந்தவித தடை இருப்பினும் அவற்றை தேவனின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தி அவர்களையும் அழைத்து வந்து எங்களோடு துதிக்க ஆராதிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிப்போம். Let us all commit those who are coming. We ask that the barriers be rebuked in the name of Jesus, so they join us to worship God along with us. ஆம் கர்த்தாவே இந்த வேளையிலும் வந்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற வரையில் ஏற்ற என்னென்ன தடைகள் இருக்கோ அவை யாவற்றையும் உமது நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we rebuke those who any barriers for those who are coming, oh Father. We ask that your name be alone exalted, Father. Bring them on time so we can praise and worship them, oh Father. Thank you, Jesus. இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஊழியங்கள் பின்னால் முன்னால் திரை மறைவில் இருந்து எல்லா விதமான ஊழியங்களையும் நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். We ask that we commit all those who do our ministry today, because everything, whether it's small or big, we are doing it for God, and we ask that your name be alone be exalted and you bless them abundantly. ஆம் கர்த்தாவே இந்த வேளையிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். சிறியதாவோ பெரியதாவோ எந்த ஊழியமா இருந்தாலும் உமது ராஜ்யத்தை கட்டும் ஊழியங்களை அவர்கள் செய்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை ஏற்ற விதத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குறிப்பாக அவர்களுடைய ஊழியங்களை சரியான முறையில் செய்ய ஞானத்தையும் கிருபையும் இரக்கமையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சரியான விதத்தில் அவர்கள் ஊழியம் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. Lord, we ask that you help all those who are doing ministry, of Father. We ask that you give them the knowledge and wisdom to do the ministry in the way that is intended, of Father. Lord, bless those who are doing the ministry, of Father. We ask that your name alone be glorified. In the name of Jesus Christ we ask and pray. இறுதியாக இந்த ஆராதனையை மீண்டுமாக ஒப்புக்கொடுத்து எல்லோருமாய் சேர்ந்து வாய்களை திறந்து ஜெபி. Let us all commit this service again and ask God to bless this. ஆம் கர்த்தாவே இந்த வேளையில மீண்டுமாக இந்த ஆராதனைக்காக வருகிறோம் கர்த்தாவே. இதுவரை நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து உடனடியாக பதில் சொல்ல போற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனையை மீண்டுமாக உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ராஜா. You are worthy of all honor, Lord. I keep repeating this, but because you are indeed worthy, of Father. We
We ask that your name alone be exalted. Take control of this service, Lord. Yet let your name alone be exalted, கர்த்தாவே. ஒவ்வொன்றையும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மகா மேன்மையான நாமத்தினால் இந்த ஆராதனையை அவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, in the mighty name of Jesus, we commit this entire service into his mighty hand and we ask and pray in the name of sweet name of Jesus. Amen. Amen. Praise the Lord, everyone. Praise the Lord. Are you guys all ready to worship the Lord today? We're going to start off the worship by reading a verse, Psalms 145, verses 1 to 3. I'll exalt you, my God the King. I'll praise your name forever and ever. Every day I'll praise you and extol your name forever and ever. Great is the Lord and most worthy of his praise. His greatness no one can fathom. சங்கீதம் 145 சங்கீதம் வசனங்கள் 1-3 வரைக்கும். ராஜாவாகிய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தரை பெரியவரும் மிகவும் புகழப்பட தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. Amen. So we'll start off the worship by singing None Other Than God. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 ராஜாவுக்கும் விடுவிக்க நல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாம காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கூட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காம முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துரு
a great God, Father Jesus. We worship you, we exalt you, Father Jesus. May Noki Pakram, Father Jesus. You are amazing God, Father Jesus. Thank you for being with us and guiding us, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Father Thank you, Holy Jesus. For Spirit. you saw us, Father Jesus. You led us through our troubles, Father Jesus. Father, thank you for being amazing God, Father Jesus. Thank you for Yes, being Father. with us throughout all our tough times, Father Jesus. We praise you, we exalt your name, Father. May we through her, Father Jesus. You are our God, Father Jesus. You are amazing, Father Jesus. நீங்க நல்ல தேவனா இருப்பதற்காண்டி சோத்திரம், Father. We thank you, Father, for your everlasting love, Father Jesus. உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா. நீங்க மாத்திரம் தான் போதும் எங்களுக்கு ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், சர்வ சிருஷ்டி எஜமானவர் நீங்க ராஜா. Thank you, Lord, Father Jesus. Thank you, Father. We worship you, we exalt you, we praise you, Father Jesus. We thank you, Lord, Father Jesus. We worship you, Father Jesus. என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் கட்ட வைத்தார் என்னை கட்ட வைத்தார் சத்ருவில் என்னை துரத்தி விட்டார் கட்ட வைத்தார் என்னை கட்ட வைத்தார் சத்ருவில் அவர் துரத்தி விட்டார் சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் மீட்டு என்னை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டார் என்னை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதி படித்து பாவி தந்தார் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தி தமாவி தந்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் ஜெயம் தந்தார் என்னை ஜெயம் தந்தார் சத்ரு மேலாய் அவர் ஜெயம் தந்தார் ஜெயம் தந்தார் இயேசு ஜெயம் தந்தார் சத்ரு மேலே அவர் ஜெயம் தந்தார் உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாச வலிமையின் வலிமை தந்தார் உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாச வலிமையின் வலிமை தந்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம். Thank you, Father. Thank you, Jesus. For you are my all and all, Father Jesus. You are my God, Father Jesus. I praise you, Father Jesus. Thank you for redeeming us and thank you for giving us salvation, Father Jesus. Thank you for being an amazing God, Father Jesus. Thank you, Father, for delivering us from all our troubles, Father Jesus. Thank you, we praise you, we worship you, exalt you, Father. ஜெயம் தந்த தேவன் உம்மையை சோத்திரிக்கிறோம் ராஜா. சொந்த பிள்ளை எங்களை ஏற்றுக்கொண்டிருக்க நன்றி ராஜா. Thank you, Father Jesus. You are my God, Father Jesus. We worship you, exalt you, praise your name, Father. We praise you. We praise. Thank you, Father.
Father Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Father. We praise you. We exalt you in your name, Father Jesus. You are my God. You will never leave me nor forsake me, Father Jesus. Thank you for the many promises you have gave to us, Father Jesus. Thank you for you are the light of the world, Father Jesus. Through you, people can see the way, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. We worship you, exalt you, we praise your name, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. Light of the world, you step down into darkness. Open my eyes.
altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Thank you, Father, for you're a wonderful God, Father. You're an amazing God, Father Jesus. Thank you for being all everlasting, Father Jesus. We worship you, Father Jesus. We bow down before you. We have nothing to bring to you, Father Jesus, except ourselves, Father Jesus. We offer ourselves unto you, Father Jesus. நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுக்கு ராஜா. நாங்க மாத்திரம் we thank you, Lord, Father Jesus. We worship you, Father Jesus. நீங்க எங்களுக்கு போதும், Father Jesus. நீங்க பாதுகாக்கிற தேவனா இருப்பதற்காண்டி நன்றி ராஜா. Thank you for being an everlasting God, Father Jesus. Thank you for being a merciful Father, Jesus. நீர் பரிசுத்தராய் இருப்பதற்காண்டி ஸ்தோத்திரம், Father Jesus. Thank you, Lord, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரகுண ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரகுண ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முடங்கிட இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன்.
சிருஷ்டித்த தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே எல்லாவற்றையும் படைத்த தேவன், என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர் என் மத்தியிலே இருக்கிறார், என் சபையில் நடுவிலே இருக்கிறார். ஆமென். One more time we're going to sing that song. ஒரு சுகத்தின் ஆவியை இந்த நாளிலே, I feel a spirit of healing, a spirit of favor over us today in this place. ஒரு சுகத்தின் ஆவி. யார் யாருக்கு சுகம் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டுமோ, இந்த நாளிலே சுகமளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் மாத்திரம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்க விட்டால் அது தவறி போன ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். If you believe, you will receive healing today. If you believe, you will receive the favor from God today, because the God of grace, the God of favor, the God of healing is in our midst. Amen. Amen. வாய்களை திறந்து இன்னும் ஒரு முறை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே, ஓ பரிசுத்த பரிசுத்தரே. உயர்த்துவோமா கர்த்தரை இந்த நாளிலே? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே, ஓ பரிசுத்த பரிசுத்தரே, ஓ பரிசுத்த பரிசுத்தரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே கூடாத காரியம் இந்த அகிலத்திலே ஒன்றுமே இல்லை. No thrones, no powers, no dominions, nothing is too big for our God. இந்த நாளிலே ராஜா கரம் பிடித்து அவர் எங்களை நடத்த போகிறார். ஒரு தாய் போல கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர். இந்த நேரமே ராஜா மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. தேற்றுவது போல் என் நேசர் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya. ஆ
Everyone worship him. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக அவருடைய மகிமையை நாங்கள் இன்னுமாய் உணரும்படியாக இந்த நாளிலே அவரை உயர்த்துவோமா. Thank you Lord. Hallelujah. Everyone lift your hands this morning. இந்த காலை வேளையிலும் எல்லாருமாய் கரங்களை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். Thank you Lord Jesus. Only the ladies, only the ladies. Hallelujah. Only the ladies. Only the men. Hallelujah. Hallelujah. All the men, all the men, all the children, men. Hallelujah. Hallelujah. Shall we all sing together? Hallelujah. எல்லாரும் சேர்ந்து. Hallelujah. Thank you Lord. Yes. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, Our loving Father, இந்த காலை வேளையிலும் ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தொடர்ந்தும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். thank you for your God who comforts us like a mother does. உம்மை போல நல்ல ஒரு தெய்வம் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. There is no other good God like you, Father. இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோம். Lord, we give ourselves at your feet. நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீர்களாக. Continue to lead us. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. Speak to us through your word. இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னுமாய் பலப்பட எங்களுக்கு ஆண்டவரே எங்களை நடத்துங்க. Lord, we ask that you lead us and strengthen us in our spiritual life. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் அவர்கள் தங்களுடைய ஆலயத்துக்கு போகிற பொழுது கர்த்தர் அவர்களையும் உம்முடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். As the children go to Sunday school, we ask that you fill them with your knowledge. தொடர்ந்தும் மீதியான வேளையை பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Holy Spirit, you continue to lead us. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். இந்த நாளிலும் நாங்கள் சாட்சியின் நேரம் உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் தொடங்கி இப்பொழுது முதலாவது மாதம் முடிவிலே நாங்கள் இருக்கின்றோம். And this is a time of testimony. As you all know, we're almost at the end of the first month. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்ல ஆண்டவர் நல்ல அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்து இருக்கின்றார். God has granted us wonders and miracles in our lives. ஆகவே இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தர விரும்புகின்றேன். I'd like to give you an opportunity this morning. தயவு செய்து நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய சாட்சியை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் சொல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். To please share your testimony for the glory of God. நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது உங்களுடைய கரங்களிலே கொண்டு வந்து அவர்கள் மைக்ரோஃபோன்ஸை தருவார்கள். And as you stand in your place, a mic will come to you. Thank you Lord. Praise be to God. ஒருவருக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? Praise God. Anything good to anyone? Yes. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த மாதம் முழுக்களும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து தேவன் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி என்று ஜெபிக்கிறோம். Lord, save my name, தேவர் கரம் எல்லாத்தையும் வைக்கும் பொல்லாப்புக்கும் காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்றேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவர்களை தட்டி அந்த சகோதரியை கர்த்தர் பாதுகாத்தார். அவர்கள் நன்றி சொல்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் பிரான்ச் மேனேஜராக வேலை எடுத்து நியர்லி ஒரு 1 year ஆயிட்டுது. எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், இமெயில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. கம்ப்யூட்டரே நன்னில். ஆனாலும் எனக்கு கடவுள் எனக்கு கூட இருந்து என் கணவனாரும் என் மகளும் எனக்கு எப்படி இமெயில் அனுப்புறது அட்டாச் பண்ணுற சொல்லி கொடுத்தவர். அதுபோல் நான் இந்த ஏரியாவில் நான் போன முறை எடுக்கும்போது நான் 10வது ஏரியாவில் நின்று நான்
இப்போ கடவுள் என்னை ஃபஸ்ட் ஏரியாவில் வச்சிருக்கிறார். அது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஹalleluya. Blesses his children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன வருடம் 50 வயதை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தந்தார். அதை நாங்கள் சிறப்பாக செய்யவும் கர்த்தர் எங்களோட கூட நடத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். praise god. கர்த்தர் நம்மோடு கூட. ஹalleluya. praise be. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன கிழமை வியாழக்கிழமை பஸ் பார்க் பண்ணும்போது நான் பஸ் டிரைவராக இருக்கிறேன். பஸ் பார்க் பண்ணும்போது அதை பார்க் பண்ணி விட்டு இறங்கும்போது கால் சுலுக்கிட்டு என்னுடைய வலது கால் நடக்க முடியலை. எனக்கு நான் வீடு வரும் வரை நடக்க முடியும். ட்ரைவ் பண்ணக்கூடிய எனக்கு வீட்டை வந்து இந்த கார் எடுத்துகிட்டு வீட்டை வரக்கூடிய எனக்கு ஓட முடியலை. அவ்வளோத்துல இருந்து பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் சரியாக ப்ரே பண்ணேன். ஆண்டவரே ஒரு எனக்கு ஒரு இன்ஜரி ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போனால் எக்ஸ்ரேல ஒரு விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் பிஓபி போட போனால் அதுவும் இல்லை, தேவையில்லைன்றாங்க. சரிவா வீட்டை வந்து பிறகு ஆயில்மெண்ட் இதிலெல்லாம் போயிட்டு பார்த்தேன். இன்றைக்கு நான் சேர்த்து வரக்கூடிய கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தரை கரந்தட்டி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Clap our hands and ஹalleluya. glorify God. Hallelujah. Hallelujah. So yeah, I haven't been to this church for a while, and I felt kind of a bit lost for a couple of years. I don't know how long, but yeah. But I don't know how, and where I left, I came straight back. You know, God never. It's like I don't know. There's so many stories in the Bible. People try to run and run and run, but you know they always end up where they started. And thanks to God, you know, He brought me back to where I was meant to be, and I've truly, and in a new mind, new set, He showed me that I have so much work to do for Him, and He has opened my mind in a different way, and I praise Him for that. Thank you, Lord. Amen. Praise the Lord. Amen. Praise be to God. Hallelujah. Thank you. Praise be to God. Hallelujah. Anyone else? Praise be to God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் கர்த்தர் எங்களை கண்மணி போல போஷித்து எங்களை வழிநடத்தி வந்தார். அதே போல் கணவனுக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்தார். கணவர் இந்த முறை கவலையோடு இருந்தால் தாயார் இல்லாத வேளையில் அவர் எடுத்து ப்ரே பண்ணி அவங்கள விஷ் பண்ணுவாங்க இல்லாத நேரத்துலையும். ஆனால் கவலையாக இருந்தார்கள். ஆனாலும் கடைசி ஒரு நிமிடத்தில் இரவு போல் ஒரு 7 மணி போல் ஒரு குடும்பம் எங்களை அழைத்து எங்களுக்கு சாப்பாடு தந்து ஒரு தாயை போல அவங்க கண்ணீரோடு அவங்களை ப்ளஷ் பண்ணி ப்ரே பண்ண கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். Hallelujah. Praise be to God. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுகத்தோடு பிறத்தோடு காத்து வருகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு ஒரு வீடு தேவையான நாங்கள் ஜெபித்து வருகிறோம். என்னவோ தெரியாது, நான் ஒரு நாளும் போய் வீடு தேடிக்கொண்டிருக்கவில்லை. என்னுடைய மனதிலே எனக்கு ஒரு உறுதியை ஆண்டவர் தந்திருக்கிறார். எங்கேயோ எங்களுக்காக ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று மீண்டும் ஆண்டவர் எனக்கு அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆயத்தப்படுத்தின வீட்டிற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்றேன். Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Thank you, Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்ததாமே என்னோடும் என் குடும்பத்தோடும் கூட எங்களை பாதுகாத்து வாழ்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் எனக்கு ஒரு புதிய ஆண்டை காணத்தேவன் கிருபை செய்தவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு மாத காலத்துக்குள் எத்தனையோ மன சோர்வுகள் மன மடிவுகள் வந்த பொழுதும் தேவ ஆவியானவர் எங்களோட கூட இருந்து வழிநடத்தி வரார். வேலைகளில் வருகிற பிரச்சனைகள் தேவன் கூட இருந்து வழிநடத்தி வரார். அது மாத்திரமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னோறி செல்லக்கூடிய விதமாக தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணி வாரார். நாங்கள் ஆலயத்துக்கு நேரத்தோடு இந்த வருடம் வேற தேவன் கிருபை செய்தார். அது நிமித்தம் என்னுடைய உலகப்பிரமான காரியங்களின் தேவன் ஆசீர்வதித்து வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Amen. Hallelujah. Praise be to God. Thank you, Jesus. I want to thank and praise the Lord for keeping me safe this month. I want to also thank and praise the Lord for keeping my family, my grandchildren, keeping them safe and directing their path. And I want to thank the Lord for the future of their lives. Amen. Praise be to God. Hallelujah. Thank you, Lord.
இந்த வேளையிலும் நாங்கள் கண்களை மூடி கேட்ட சாட்சிகள் ஒவ்வொன்றுக்காகவும் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் ஒரு விசை நன்றி செலுத்துவோம். Shall we close our eyes and give glory to God for all the wonderful things that He has done? எல்லாருமாய் நாங்கள் ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக For all the glorious things Thank He you done for Lord. His children. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்றும் ஜீவிக்கிற தேவன் என்பதை நீர் நிரூபித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ செய்த அற்புதத்துக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்தும் வருகிற மாதத்திலே கர்த்தர் தொடர்ந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை அற்புதத்தினாலும் அதிசயத்தாலும் நிரப்பி அவர்கள் ஆண்டவரை சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள். Children, you may go for your classes after the sermon. Ushers, please bring them back. இந்த நேரத்திலே நேரடியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். பாஸ்டர் சஞ்சி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அவர்கள் அன்போடு வரவேற்போம். Let's listen to the word of God. Pastor Sanchia will share it amongst us. Let us clap our hands and welcome her. பெரிய பிள்ளைகள் தயவு செய்து ஆராதனையிலே இருங்கள். உங்களுக்கு வகுப்பு இன்று இல்லை. Big children, stay back. No classes for you today. ஆமென். Amen. சகோதரி சோனா சொன்னது போல சுகத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். Sister Sona mentioned it that we need to pray for the healing and she prayed for it. ஆண்டவர் என்னோடும் அதை பேசுகின்றார். God is also speaking to me about it. உங்களுக்கு சுகம் இந்த இடத்திலே தான் கிடைக்கும். You will receive healing only in this place. நீங்கள் ஆராதனை முடிந்த அப்புறம் எங்களுக்காய் ஜெபியுங்கள் என்றால் சுகம் கிடைக்காது. You won't receive the healing after the service finishes. நீங்கள் உங்களுக்கு சுகம் தேவை என்றால் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கேளுங்கள். இன்று எனக்கு ஒரு விடுதலை தேவை. I need a redemption today. எங்கெங்க உங்களுக்கு சுகயினம் இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்கள் கரங்களை வையுங்கள். Wherever you have healing, you require healing, keep your hands over there. கர்த்தர் செய்ய வல்லவர். God is able to make them happen. ஆம் கர்த்தாவே, உங்களுடைய ஜனங்களுக்காய் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for your people, oh Father, your children. உங்களுடைய ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம். We pray for your ministers, oh Father. யாரெல்லாம் எலும்பு நோவோடு இருக்கிறார்களோ, those who are with bone pain, oh Father. யாரெல்லாம் இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறார்களோ, those who have worries and troubles in their hearts, oh Father. அப்பா, பரலோகத்திலே இருந்து உங்க சுகமளிக்கும் வல்லமை இவர்களுக்குள்ளே கடந்து வரும்படியே நான் ஜெபிக்கிறேன். We pray that your mighty power from heaven cross upon their bodies, oh Father. Receive it, receive it. Thank you, Father. Let it come upon them, oh Father. Thank you. வைத்தியர்கள் ஏலாதென்று சொன்னது எல்லாம் தேவன் சுகமாக்க வல்லவராய் இருக்கின்றார். Lord is able and capable to change everything that the doctors have rejected. ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. We pray in the name of Jesus that the mighty power come upon each and everyone. Amen. Amen. நாங்கள் சுகம் கொடுக்கிறது இல்லை, தேவன். We are not the ones who heal, but it's the Lord who heals. Amen. Amen. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், the title of my sermon here today is 2025 in 2025 உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். examine yourself. உங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். look upon yourself. உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். give importance to yourself. மற்றவர்களுக்கல்ல, உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். not to others but to your own self. force of yourself. ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ்னா உங்களை தான் முற்றிலுமா முழு நோக்கமும் உங்களே தான் இருக்க வேண்டும். So the entire focus should be on ourselves. அந்த நோக்கத்தோடு நாங்கள் இருப்போமே என்று சொன்னால், and if you are with that purpose, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do mighty things in your life and my life. Amen. Amen. பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். And he is able to do mighty things in your life. நாங்கள் ஜெபிப்போமா? Shall we pray? கேளுங்கள் ஆண்டவரே. Ask my Lord. என்னோடு இடைப்படுங்கள். Intercede with me, O Father. உமது வார்த்தை என்னை புடமிடட்டும். Let your word purify and refine me, O உமது வார்த்தையினூடாக எனக்காய் வைத்திருக்கிற பரம ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள் என்று ஜெபிப்போமா? Shall we pray that you reveal your heavenly secrets through your word of God? ஆம் கர்த்தாவே. Yes, Father.
எங்களோடு இடைப்படு. Intercede with us. உமது வார்த்தையினூடாக எங்களோடு பேசுங்க. Speak to us through your word. ஐயா, எங்களை நாங்களே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you give us the grace to focus upon ourselves. ஐயா, முற்றிலுமாய் எங்களை ஆளுகை செய்வீராக. Lord, completely reign over us. நீங்கள் பேசும்படிக்காய் நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that you speak to us. வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையை திறந்து இடங்கள்லாம் மட்டும் எங்களோடு இடைப்படுவீராக. Lord, intercede with us. Open your heavenly treasures and intercede with us that it's overflowing to us. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we ask and pray. ஆமென். Amen. ஆமென். Amen. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். So shall we turn our Bibles to the Gospel of Matthew chapter 25 verse 34. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Inherit the land, the kingdom that has been prepared for you since the creation of the world. உங்களை நீங்களே நோக்கி பாருங்கள். Focus upon yourself. என்ன சொல்லுகிறது? What does it say? உலகம் உண்டானது முதல் Since the creation of the world, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற what is prepared for you and me, ராஜ்யத்தை the kingdom, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். inherit it. அப்போ அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாய் தேவன் உங்களிடம் சொல்லுகின்றார். The Lord is telling you to inherit his kingdom. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. Colossians 1 chapter 1 verse. ஆங்கிலத்தில் 5 தமிழிலே 4. It's 5 in English and 4 in Tamil. பரலோகத்திலே உங்களுக்காய் வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். Because of the hope that is there for you in heaven. பரலோகத்திலே உங்களுக்காய் வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். And because of the hope that kept for you from in heaven, stored up in heaven. எங்க உங்களுக்காய் நம்பிக்கை வைத்திருக்கிறதா? Where is your hope being stored? பரலோகத்திலே. In heaven. இப்ப என்ன நம்பிக்கை? What is the faith of hope? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நானும் நீங்களும், the people who have received salvation, you and me, அவருக்காய் அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களுக்காய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்பிக்கை. and the hope is that we reflect himself in our lives. நாங்கள் வாழ்வோம் என்று தேவன் என்னையும் உங்களையும் நம்புகின்றார். Lord has placed his faith over you and I that we will live according to his purpose. ஆதலால்தான் இந்த பெரிய உலகத்திலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். That is why he's placed you and me, us in the me in the wide world. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Heavenly Father, hallowed be your name. Let your will be done in the earth as it is done in heaven as well. Let your will be done. உங்களுடைய சித்தம் நடைபெறுவதாக. How it's happening in earth, heaven, that will be done in this earth. பரலோகத்தில் நடைபெறுகிற உங்கள் சித்தம் போல இந்த உலகத்திலும் நடைபெறுவதாக. அப்ப அப்படி அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நடைபெறும். So how is his will take place or be fulfilled in this world? எப்படி நடைபெறும் அவருடைய சித்தம்? How will its will be fulfilled? உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவருடைய சித்தம் செய்ய அவர் எங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். He has kept you and I to do his will through you and I. உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவருடைய சித்தம் செய்வதற்காக இந்த கென்டன் பெத்தானியா சபையிலே உங்களை நாட்டி வைத்திருக்கின்றார். You and I have been planted in Kenton Bethany to do his will. நானும் நீங்களும் அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கின்றோமா? Are you and I prepared to do his will? உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். God has kept each one of you something. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். Each one of you are very special in the eyesight of Lord. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Each one of you have been called by God. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியிலே உங்களை வைத்திருக்கின்றார். And he has kept you in this world to do his will. சிந்தித்து பார்க்கிறீர்களா ஏன் உங்களை வைத்தார் என்று? Are you thinking why he's placed you in this world? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இதிலே இருந்துட்டு போவதற்கு உங்களை தேவன் அழைக்கவில்லை. God has not called you to come and be seated here every Sunday and go back. கர்த்தருக்காய் ஏதோ ஒரு காரியம் செய்வதற்காய் அவருடைய பரலோகத்திலே செய்யப்படுகிற
As his will being fulfilled in heaven for you to do for his name's sake, he gave birth to you in this world. இத லண்டன் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். He brought you to the city of London. ஏன்? Why? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. To do his will. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. To do his will. நீங்கள் எத்தனை பேர் எனக்கு கை உயர்த்தி காட்ட தேவையில்லை. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? நான் அவருடைய சித்தத்தை செய்ய நான் ஆயத்தம் என்றேன். How many of you are prepared to do his will? நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். If you are prepared, if you declare that you are prepared, that's when God will use you. நீங்கள் விட்டு கொடுத்தால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். If you give in to that will, that's when he will use you. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். God will only use you if you commit to yourself. நீங்கள் நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், if you say that I don't have time, நீங்கள் உங்களை கொண்டு பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்ய அவரால் முடியாது. he cannot fulfill his will through you in this world. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்காய் அவருடைய ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. Even before the creation of this world, his kingdom has been prepared for us. உங்களை குறித்து தேவன் பரலோகத்திலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார். He has a hope and faith about us in heaven. திருப்பிக் கொள்வோமா? 1 பேதுரு 1 அதிகாரம் 5-4 வசனங்கள். Shall we turn our Bibles to 1 Peter chapter 1 verses 3, 4 and 5. நான் 5ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன், பிறகு 4ஆம் வசனத்தை வாசிப்போம். I'm going to read verse 5 first and then let us read verse 4. ஆங்கிலத்திலே மற்ற மாதிரி In இருக்கின்றது. English it's the other way around. 4 first and then 5. கடைசி காலத்திலே கவனமாய் பாருங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த சுதந்திரம்? 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். And this is from 1 Peter 1, and in English is from 3 to 5 from the Message Bible version. What a God we have, and how fortunate we are to have him, this Father of our Master Jesus. Because Jesus was raised from the dead, we've been given a brand new life and have everything to live for, including a future in heaven, and the future starts now. God is keeping careful watch over us and the future. The day is coming when you have it all, life, healed and whole. பாரு என்ன சொல்லுகிறது, தமிழ்ல சொல்லுகின்றேன். I will say it in நாங்கள் Tamil. எப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை கொண்டு இருக்கின்றோம். What a God we have. எங்களுடைய பரலோக தகப்பன், Our heavenly Father. ஏனென்றால் இயேசுவை உயிர்த்தெழும்ப செய்த தேவன், And it's the Lord who made Jesus resurrected. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்திருக்கின்றார். And he's given us a brand new life. எங்களுக்கு எல்லாமே தந்திருக்கின்றார். He's given us everything to live for. And including the future in heaven. பரலோகத்தில் உங்களுக்கு வாழ்வு, future என்னவா? உங்களுடைய எதிர்காலம் பரலோகத்தில் இருக்க போறதென்று கூட அந்த ஒரு பரலோக வாழ்வை கூட உங்களுக்கு தந்திருக்கின்றார். He's given you everything including your future in heaven. And the future starts now. அந்த எதிர்காலம் இப்பொழுது முதல் God ஆரம்பிக்கிறது. is keeping you carefully, பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். God is keeping you careful. உங்களை அவர் காவல் காக்கின்றார். He's protecting you. உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பாதுகாக்கிறார். And he's protecting your future as well. ஏனென்று சொன்னால், And the reason for that is ஆண்டவருடைய ராஜ்யம் மிக விரைவில் வரப்போகின்றது. because the day is coming very soon. உங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க போகிறது. And it will reflect in your life. அது வரும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். When it comes, you have to receive it. சிந்தித்து பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் என்று. What a God we have. Just think about it for a minute. Amplifier version இப்படி ஆயிக்கொள்கிறது. The Amplified version says as this. Who we are protected and shielded by the power of God through the faith for salvation. உங்களுடைய விசுவாசத்தினாலே
நீங்கள் பாதுகாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். We have been guarded or garrisoned by God's power through your faith. என்னவா கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ராஜ்யத்தை குறித்து, and the kingdom that is going to be revealed in the last time. பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தினால், your faith, உங்களுடைய விசுவாசத்தினாலே your faith, நீங்கள் பாதுகாக்கப்பட்டு you've been guarded or garrisoned, முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள், and you've been stamped and earmarked. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் வரப்போகின்றது. Because the heavenly kingdom is going to come. நீங்களும் நானும் அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகின்றோம். You and I are going to prepare for his coming. என்னையும் உங்களையும் அந்த உயிர்த்தெழுப்பின தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் வாசம் செய்கின்றார். And the Lord who was resurrected is dwelling in you and I. சிந்தித்து பாருங்கள். Think for it. Think about it. உங்களுடைய வருங்காலத்தை கூட அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். He has already established our future. கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து, about the salvation that's going to be revealed in the last days. கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து உங்களை பாதுகாத்து உங்களை முத்திரைத்து வைத்திருக்கின்றார். And he has protected and stamped you for the revelation of the salvation that's coming in the last days. உங்களுடைய விசுவாசம் தான் பலன் கொடுக்கிறது. Your faith is giving you strength. விசுவாசத்தினாலே, through your faith, அது ஏற்கனவே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. It's already been prepared for your sake. Amen. Amen. பாருங்க, உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. And that inheritance has been kept for you in heaven. உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. And for you that inheritance has been kept in heaven. என்ன சுதந்திரம்? Which inheritance? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். You have been sanctified and washed over his blood and received the power of his resurrection. அப்ப எனக்கும் உங்களுக்கும் பரலோகம் நிச்சயம். For you and me, heaven is confirmed. எனக்கு அது திரும்பவும் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. It has been kept in heaven for us. பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving it? பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving it? பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving it? இல்ல, நீங்க ஒத்தரும் பெற்றுக்கொள்ளல. None of you seem to have received நாங்கள் it. குதித்து எழுவோம். இன்னைக்கு ஒரு 5 பவுன் நகைதாரண்டா நீங்கள் எப்படி சிரிப்பீங்கள், எப்படி சந்தோஷமா இருப்பீர்கள். If someone offers you a 5 sovereign gold necklace or something, how excited and delighted you will be. உங்களுக்கு 10,000 பவுன் தாரன்னு சொன்னா இப்படியா நீங்க சொல்லுவீங்கள்? And if someone promises you 10,000 pounds, would this be your reaction? என் அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters, it's been kept for your purpose. பிசாசானவன் அதை திருடிக் கொள்ள முடியாது. The enemy cannot steal it from you. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னவா? முத்திரை போட்டு விட்டார். And that's why Lord has said he stamped it for you. இது சந்தியாவுக்கென்று முத்திரை போட்டு விட்டார். This has been stamped for Sanchia. இது excuse me. Sorry, Pastor Sanchia, sorry. இல்ல ரங்கன். ரங்கன் என்று சொல்லுங்க. Sorry, brother Rangan. I said okay. I went to the same translation. ரங்கனுக்கென்று சீல் பண்ணி விட்டுருக்க. It has been stamped for the purpose of Rangan. இது சந்தியாவுக்கென்று முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறது. This has been stamped for Pastor Sanchia's purpose. நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. Okay. I'm translating. It's been stamped for the purpose. பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. It's been protected for your purpose. ஆண்டவர் அதை எப்படி செய்தாரா? How did God do it? அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும். Through his resurrection and his blood. அவருடைய இரத்தத்தினாலும் அவர் உயிர்த்தெழுதினாலும். Through his blood and his resurrection. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பே நீங்கள் பிறப்பதற்கு 2000 வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. கையெழுத்துங்கள். Can anyone lift your hands to say that you've been living in this world for over 2000 years? அப்ப உலக தோன்றுவதற்கு முன்னமே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம். And the kingdom that's been created for even before the creation of the world. ஆண்டவர் அது அழகா சுதந்தரித்து கொள்ளுங்கள். God has put it beautifully. Inherit it. சுதந்தரித்து கொள்ளுங்கள். Inherit it. சுதந்தரித்து கொள்ளுங்கள். சுதந்தரித்து கொள்ளுங்கள். Inherit. அப்ப யார் அதை கொள்ள வேணும்? Who needs to inherit it? நாங்களா நானா? Is it me or us? சுதந்தரித்து கொள்ளுங்கள். Inherit it. அப்ப யார் கொள்ள வேண்டும்? Who needs to inherit it? நான். Me. நான். Me.
நான் தான் எனக்கான ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Only I can inherit the kingdom for myself. பரலோகத்திலே உங்களுக்காய் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. There's a hope for you in heaven. என்ன நம்பிக்கை? What is that hope? என்னுடைய பிள்ளை எனக்காய் இந்த பூமியிலே என்னுடைய நாமத்தை சுதந்தரிப்பான். My child for my purpose will inherit my name in this world. அப்படி இருக்கும் பொழுது When it's like that, கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படாது இருப்பாரா? wouldn't God reveal himself to us? எங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு. Let us turn our Bibles to 1 Corinthians chapter 2 verse 9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 2 verse 9. என்ன சொல்லுகிறது? What does it say? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. However, it is written, no eye has seen, no ear has heard, no mind has conceived what God has prepared for those who love him. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? Do you love Jesus Christ? Children, you love Jesus? God has prepared a great things for you. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக Even தயாரித்திருக்கிறார். you didn't imagine how you are going to be. நீங்கள் எப்படியா இருப்பீர்கள் என்று நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் எப்படி இருக்க போறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து கூட பார்க்க You மாட்டீர்கள். wouldn't have even thought about how you are going to be. ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு கண்களும் காணவில்லை. Whatever God has prepared for you, no eye has seen. ஆனால் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? But what does verse 10 say? நமக்கோ, For us, நாங்க சொல்லுவோம் எனக்கோ, for me, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். but God has revealed it to me by his spirit. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களில் ஆராய்ந்திருக்கின்றார். The spirit searches all things, even the deep things of God. பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் என்னவாம்? தேவன் தன்னுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். See, for you and me, God has revealed it through his spirit. அதான் சொல்ற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். That is what it says, inherit his kingdom. உங்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அதை நான் முத்திரை போட்டு வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகின்றார். He is revealing that I have already prepared a kingdom for you and stamped it for your purpose. அப்ப அது என்னவாம்? தேவன் தன்னுடைய அந்த அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆழங்களில் ஆராய்ந்து இருக்கின்றார். The spirit searches all things, even the deep things of God. என்னவாம்? What is it? தேவனுடைய ஆழங்களில் ஆராய்ந்து இருக்கின்றார். For the spirit searches all things, even the depths of God. சிந்தித்து பாருங்க. Think about it. மனுஷனுடைய ஆழங்களில் ஆராய்வது என்று சொல்லவில்லை. It does not say it's examined through the thoughts of a man. தேவனுடைய ஆழங்களில் ஆராய்ந்து இருக்கின்றார். He is searching all things to the depths of God. சிந்தித்து பாருங்கள், தேவன் உங்களுக்காய் பெரிய ரகசியங்களை ஆராய்ந்த புத்தியல்களை எடுத்தாம் என்னவான் அவருடைய ஆவியினாலே உங்களுக்கு வெளிப்படுத்த போகின்றார். God has searched the depth, beautiful, massive treasures for you and is going to reveal it to you through his spirit. உங்களுக்கு வெளிப்படுத்த போகின்றார். He's going to reveal it to you. உங்களுக்கு வெளிப்படுத்த போகின்றார். He's going to reveal it to you. உங்களுக்கு வெளிப்படுத்துவாரே ஆகில், And if he would reveal it to you, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? how would you be? நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? How would you be? நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? How would you be? இப்ப நீங்கள் யார்? Who are you? தேவனுடைய பிள்ளைகள். You are the children of God. இப்ப நமக்கோ தேவன் அவை ஆழங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். But God has revealed it to us through in his depths. நீங்கள் பாடசாலைக்கு போகும் பொழுதோ, when you go to school, வேலைக்கு போகும் பொழுதோ, or to work, வீட்டிலே இருக்கும் பொழுதோ, or when you are at home, நீங்கள் எப்பொழுது நினைச்சுக்கொள்ளுங்கள், always think, நான் பரலோகத்திலே இருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறேன். I've been planted in this world to fulfill the will what is in heaven. அதுதான் ஆழங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். That is why he is revealing in the depth of himself. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 12 says, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கின்றோம். For we have not received the spirit of the world, but the spirit who is from God, that we may understand what God has freely given us.
நாங்க உலகத்து மனுஷர் அல்ல. We are not worldly people. பரலோக மனுஷர். We are heavenly people. அப்ப உங்களுக்காய் அருளப்பட்டு வைத்திருக்கிறவர்களை பார்க்கும்படிக்கு நாங்கள் பரலோகத்தில் இருந்து இருக்கிற ஆவியை பெற்றிருக்கின்றோம். And for us to be able to see what has been kept for you, for us, we have received the Spirit from heaven. சிந்தித்து பார்க்கிறீர்களா? Are you thinking about it? நீங்க பரலோகத்தில் இருந்து பெற்ற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். Have you received the Spirit from heaven? அப்ப நாங்கள் எப்படியாய் கர்த்தரோடு இன்னும் உறவு கொள்ள வேண்டும்? So how much a relationship we should have with God? அப்ப எப்படி தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற இத்தனை ரகசியங்களையும் எப்படி கண்டறிய முடியும்? How could we identify all these secrets or hidden treasures what God has for us? நீங்க எவ்வளத்திற்கு அவரோடு நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ரகசியங்களை நீங்கள் கண்டறிய முடியும். The more time you spend with him, then you are able to discover the secrets or treasures that he has for you. At least half an hour ஆண்டவரோடு செலவழியுங்கள். Spend at least a half an hour with God every வேதத்தை day. வாசியுங்கள். Read the Bible. இரவும் பகலும் அவருடைய நேரத்தை செலவழியுங்கள். Spend time with him morning, day and night. அந்த வேதத்தை வாசித்து அதை தியானியுங்கள். Read the Bible and meditate it. தியானிக்க தியானிக்க கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். The more you meditate, he will intercede with you. தியானிக்க தியானிக்க கர்த்தர் உங்களோடு வெளிப்படுவார். The more you meditate, he will reveal himself to you. நீங்கள் யார், உங்களுக்காய் வைத்திருக்கிற ரகசியம் என்ன என்பதை வெளிப்படுத்துவார். Who you are and what is the secret that he has in store for you, he will reveal them all. அவர் வெளிப்படுத்த 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 The more he reveals it to you, நீங்கள் வித்தியாசமானவர்களாய் மாறுவீர்கள். you will change into a different person altogether. எரேமியா 29:11 சொல்லுகிறது, Jeremiah 29:11 says, நான் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். I know the plans I have for you. ஆண்டவர் அறிவார் உங்களுக்காய் என்ன திட்டம் வைத்திருக்கிறார். God knows the plans that he has in store for you. மனுஷன் சொல்வதை கேட்காதீர்கள். Do not listen to what man is saying. ஆண்டவர் அறிவார் உங்களுக்காய் என்ன திட்டம் இருக்கிறது என்பதை. He knows the plans that he has for you. அவை தீமையானவைகள் அல்ல, அவை நன்மையானவை. Not for the purpose of evil, but they are for good. ஆமென். Amen. இதை நாங்க எப்பவும் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? What will we use this word for? பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு தான் நாங்கள் எப்பவும் யோசிப்போம். We will only use this for economic benefits. ஆனா நான் இதை தயாரிக்கிற பொழுது நான் இதை நைட் வீடியோல இதை குறித்து பகிர்ந்து கொண்டேன். I shared about this in the night prayer as well. கர்த்தர் எனக்கு சொன்னார், God told me, இந்த வருடத்திலே ஆவிக்குரிய விதத்திலே உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தரப்போகிறேன். God shared with me that this year I will give you treasures in a spiritual aspect, spiritual way. ஐயோ எனக்கு வேண்டாமே ஆண்டவரே. Oh Lord, I don't want it. We seem to react like ஏன் that. இந்த பூமியில நான் வாழ்கிறேன், எப்ப காடு வாண்டுது நான் போய் சேர்ந்துலாமே, அப்படித்தான் இருக்குங்கள பார்த்தா. When we look at you, it seems that you're fed up with this life of this world and you want to go away from this world. இந்த வருடத்திலே This year, ஆவிக்குரிய முறையிலே in a spiritual way, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். God is going to use you. Amen. நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் எழும்பி நின்று கை தட்டுவீங்களா. I thought all of you will stand up and clap. என்றால் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Because it's a great blessing. நீங்கள் கெஞ்சி கேட்டாலும், Even if you beg, $1,00,000 கொடுத்தாலும் இதை பெற மாட்டீர்கள். even if you pay 100,000 pounds, you're not going to receive it. ஆனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன். But I'm saying one thing. எனக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் பேசிக்கொண்டே இதுல இருக்கிற நீங்க சிலர் வேதம் வாசிப்பதில்லை. Lord is repeatedly telling me, some of you here do not read the நீங்கள் Bible. கர்த்தரோடு நேரம் செலவழிப்பதில்லை. You do not spend time with God. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதையலை வைத்திருக்கிறார் என் அருமை சகோதரனே சகோதரியே. But my dear brothers and sisters, God has a treasure for you. உங்களுக்கு வேண்டுமா? Do you want it? நீங்கள் இந்த புதையலை பெற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும். Only if you receive the treasure, that's when you receive your economic benefits as well. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாவிட்டால் உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. If you do not receive this blessing, then you will not have a blessing in your economic ஏனென்று position சொன்னால் either. கர்த்தர் நீங்கள் யார் என்பதை முதலாவது உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். Because God wants to reveal first to you as to who you are. செய்தி நேரம் போன்கள்ல எதிலேயும் இருக்காதீங்க, செய்தியை கர்த்தருக்கு கொடுங்கள். So during the time of sermon, do not spend time on your phones. Give it to God. ஆண்டவர்
பேசுகிற நேரம் நீங்கள் போனில இருந்தீர்கள் என்று சொன்னால் யார் பேசுவது? போன் தான் பேசும் உங்களோடு. So the time when God speaks, if you are occupied on the phone, then the phone will speak to you. கர்த்தர் பேசுகிற நேரம். God is, this is the time that God உங்களுக்கு speaks. புதையலையும் பொக்கிஷையும் தர வல்லவராய் And இருக்கின்றார். He is able to give you treasures and blessings. உபாகமம் 29:29 சொல்லுகின்றது. Deuteronomy 29:29 says. உபாகமம் 29:29. Deuteronomy 29:29. The secret things belong to the Lord our God, but the things revealed belong to us and to our children forever, that we may follow all the words of this law. என்னவாம்? What does it say? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். The secret things belong to the Lord our God. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, but the things that has been revealed, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். belong to us and to our children forever, that we may follow all the words of this law. இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், whatever is revealed இந்த today, நியாயப்பிரமாண புத்தகத்தில் உள்ளவைகள், whatever is in the book of law, எமக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள். it belongs to us and our children. அப்ப இந்த நியாயப்பிரமாண புத்தகத்திலே உள்ள புதையலும் பொக்கிஷங்களும் உங்களுக்கு வேண்டுமா? Do you want the heavenly treasures that has been buried in this book of law? இரவும் பகலும் கர்த்தரோடு நேரம் செலவழியுங்கள். Spend time day and night with God. வேதத்தை கொண்டு போங்கள். Take the Bible. படியுங்கள். Study it. முதலாவது இதிலே உங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படியுங்கள். Read a chapter from any top any of the ஆண்டவர்ட்ட topics. கேளுங்கள், இதிலே இருக்கிற புதையல்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று. Ask God to reveal the treasures that are hidden here. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். God will reveal it to you. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். God will reveal it to you. வெளிப்படுத்த The more He reveals, உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்று நீங்களே பாருங்கள். you see yourself whether your life changes or not. கர்த்தர் உங்களை பெரிய ஒரு காரியம் செய்ய அழைத்திருக்கிறார். God has called you to do mighty things. ஆமென். Amen. திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகின்றோம். We are going to go back to 1 மிக Corinthians. விரைவிலே நான் போறேன். இது உங்களுக்கு ஹோம்வொர்க், நீங்கள் வீட்டிலே சென்று வாசிப்பீர்கள். I'm going to read it quickly. It's a homework for you to go home and read it. எனக்கும் உங்களுக்கும் தேவன் என்ன காரியத்தை செய்யும்படிக்காய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். Why has God kept us in this world, and what things that we are supposed to do? முதலாம் வசனத்திலே இருந்து We are going to read from verse 1 13ஆம் வசனம் வரைக்கும் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். until verse 13. Go home and read. சரி, முதலாம் வசனத்திலே இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Sorry, from verse 1 to 7, go home and read it. முதலாவதாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தினாலே என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். First of all, He has called you and I through His will. அவருடைய சித்தத்தினாலே என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். And He has called us through His will. எத்தனை பேர் நீங்க நிக்கிறீங்க நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று? How many of you believe that you have been called? நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முன்னின்று வந்து எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொள்வீர்கள். And if you have been called, you will come forward and take part in all type of ministries. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடு என்று நீங்க அழைத்திருக்கிறார் உங்களை. Because He has called you, so you will commit your ways to His ஏன் ministry. அழைத்திருக்கிறாராம்? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைத்திருக்கின்றார். And He has called you to do the will of God. அந்த அழைக்கப்பட்ட உமக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் பெரிய திட்டம். And for the people who are called like us, He has a mighty plan. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். We have been sanctified. பரிசுத்தமாகும்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். And He has called you and I to be holy. ஆண்டவர் கிருபையும் சமாதானத்தையும் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கின்றார். And He will give you the grace and peace to you and I. பேச்சிலும் அறிவிலும் சம்பூர்ணப்பட்டிருக்கின்றோம். So that we being complete in our speech and in our wisdom. நீங்கள் போய் மற்றவர்களோடு பேசுகிற வேளையிலே, when you go and speak to others, உங்களுடைய பேச்சாலும் அறிவினாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு எப்படியாய் பேச வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத் தருவார். and the Holy Spirit will intercede with you and teach you how to speak. Receive it. ஆண்டவர் பேசுகிறார். With your wisdom, receive it, God says. நீங்கள் சம்பூர்ணப்பட்டிருக்கிறீர்கள். So you will be complete and made fulfilled. பயத்தை எடுத்து போட்டு பேசுங்க. Take away the fear and talk. ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்வதற்காய் உங்களை வைத்திருக்கின்றார். Because God has kept you in this world to do His will. உங்களை என்னவா
எல்லா வரத்திலும் குறைவில்லாதவராய் அவர் வைத்திருக்கின்றார். And he has enriched you in every way, so there's no shortcomings. எல்லா வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் உங்களையும் என்னையும் And he வைத்திருக்கின்றார். has enriched us in every way, so there's no shortcoming. ஊழியக்காரருக்கு மட்டும் வரம் இல்லை. The gifts are not given to only to the உங்கள் ministers. எல்லாருக்கும் தான் அந்த வரத்தை தந்திருக்கின்றார். Each one of us have received அப்ப அந்த this gift. வரம் அப்படி கிரியை செய்யும். So how will that gift do its work? நீங்களும் நானும் ஆண்டவரோடு இன்னும் இன்னும் நெருங்க 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 அந்த வரம் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் கிரியை செய்யும். The more we come closer to God, you and I, then it will start doing its work. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். And he's called us to have fellowship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். And he has called you and I to have fellowship with Jesus Christ. சிந்தித்து பாருங்கள், ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்தபடியினால் தான் Because we have been called to have a fellowship, உங்களுக்கு பரலோகத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. that's why you have hope in heaven. உங்களுக்கு ராஜ்யத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி He இருக்கிறார். has promised the kingdom for you. உங்களை அவர் ஜெனிப்பித்து அந்த உயிர்த்த இயேசு உங்களை ஜெனிப்பித்து ரட்சித்து அதை உங்களுக்கு என்னவா முத்திரைத்து வைத்திருக்கின்றார். And the resurrected Jesus, what he has done is he's given it to you and put a stamp over it. நாங்கள் அவரோட ஐக்கியமா இருக்க வேண்டும். But we need to have fellowship with him. இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் If you want these types of blessing, நாங்கள் இன்னும் இன்னுமாய் அவரோடு நேரத்தை செலவழிக்க so we need to spend more time with him. எனக்கு தெரியாது நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கவில்லை என்று எனக்கு தெரியாது. I do not know who does not spend time with God. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். But God knows. கர்த்தருக்கு தெரியும். God knows. உங்கள் நேரத்தை கொடுங்கள். Give your time. கொடுத்து பாருங்க. நான் சொல்ல ஒரு கிழமைக்கு கொடுத்து பாருங்க. Give it for just 1 week and see. உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்பதை பாருங்க. See whether your life changes or not. நாங்க வந்து டிவி பார்க்கறோம் அல்லவா? We come home and watch TV, don't we? அல்லது நாங்க சாப்பிடுகிறோம் அல்லவா? Or we are eating, aren't அல்லது we? நாங்க ஃபோன் பேசுகிறோம் அல்லவா? Or we are talking on the phone. அதிலே ஒரு 15 நிமிடம் அதிலே ஒரு half an hour எடுத்து ஆண்டவருக்கு கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். Take half an hour from that life and give it to God. Your entire life will change. என்னுடையதும் உங்களுடைய பேச்சு மாறும். Yours and my speech will change. நாங்கள் எல்லா வரத்திலும் ஒருதும் குறைபட மாட்டோம். We will never be short in any gifts. நாங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். We will be made complete. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். We will have fellowship with God. அப்ப நாங்க வித்தியாசமாய் இருப்போம். So we will be different. அப்ப எப்படி இருப்போம்? How would we be? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:2 நான் முடிக்க போகின்றேன். I'm going to finish. Let us all turn our Bibles to 1 Corinthians chapter 2 verse 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் பேசுகிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றோம். This is what we speak, not in words taught us by human wisdom, but in words taught by the Spirit, expressing spiritual truths in spiritual words. அப்ப நாங்கள் ஆண்டவருடைய ஞானத்தினால் பேசலாம். We can speak with the wisdom of God. எப்படி அவருடைய சித்தம் இந்த பூலோகத்திலே என்னை கொன்றும் உங்களை கொன்றும் நடைபெறும்? How will his will be fulfilled in this world through you and I? பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. ஆண்டவர்ட்ட நம்ம மற்ற காரியத்துக்கு போகும்போது ஆண்டவர்ட்ட கேட்போமா? Before we go on to the other thing, shall we ask God? ஆண்டவரே, God, உங்கள் சித்தம் let your இந்த will. பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல என்னை கொன்று இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று கேட்போமா? ஒப்பு கொடுப்போமா? Shall we ask and commit that as your will is பின்னிக்கு granted இருக்கிறவர்கள் in நீங்கள் heaven? எல்லாரும் ஜெபிங்கள், கேளுங்கள். All of you at the back, so ask for Oh, it. So will done in hallelujah. heaven be done by us in this என்னை earth. கொண்டு இந்த பூமியிலே உங்க சித்தம் நிறைவேறும்படிக்காய் நான் Lord, I pray that you fulfill ஓ your will through me. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். Father, we commit ஓ நன்றி என்று சொல்லப்பா. என்னை கொன்று இந்த பூமியிலே உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க கர்த்தா. Lord, fulfill your will ஓ through me in this ஹalleluya. world. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு நிறைவேற்றுங்க கர்த்தாவே. Fulfill your will through everyone ஓ who is உங்க here. பிரசன்னமாகுதலை இவர்கள் காணும்படிக்காய் உமது அன்பை இவர்கள் மேல் ஊற்றுவீராக. Lord, let them see your presence, so you fill them with your love, O ஊற்றுங்க Father. கர்த்தாவே.
Fill them, oh Father. ஓ நன்றி ராஜா. Oh, thank you, Father. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. அப்ப எப்படி அங்க சித்தம் நிறைவேறுமா? So how will the will be fulfilled? இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is interceding on your behalf and my நாம behalf. ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்ள The more closer relationship we have with God, பரிசுத்தாவியானவரும் even the Holy Spirit எங்களுடைய ஆவியும் and our spirit, இணையும் பொழுது when they merge together, அவர் சொல்லித் தருவார் எப்படி ஜெபிக்க வேண்டும், then He will teach you how to pray, எப்படி பேச வேண்டும், how to speak, நாங்கள் ஏன் அழைக்கப்பட்டோம், why we've been called. எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு The வெளிப்படுத்துவார். Holy Spirit will reveal what is our purpose. அவருடைய ஆவியோடு நாங்கள் இணைக்கப்படும் பொழுது When we are joined with His Spirit, எங்களுடைய சிந்தை மறுரூபமாக்கப்படுகிறது. our thoughts will be transformed. அவருடைய ஆவியோடு எங்களுடைய ஆவி இணைக்கப்படும் பொழுது எங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகின்றது. When our spirit is merged with His Spirit, then our body becomes transformed. அவருடைய ஆவியோடு எங்களுடைய ஆவி இணையும் போது எங்களுடைய செயல்கள் மறுரூபமாக்கப்படுகின்றது. When our spirit is merged with His Spirit, then our activities, our actions are being transformed. தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கும் திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. The plans that God has for each one of us is being அவர் revealed. எங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் கண்டறியக்கூடியதாய் இருக்கும். You and I will be able to identify and see the thoughts, the plans, the blessings that He has for each நாங்கள் one of us. இப்படி செயல்படுவோம் என்று சொன்னால், If we act like this, அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணையும் என்று சொன்னால், that is, if His Spirit will merge with our spirit, தேவன் கட்டளை இடுகிற செய்தியை, whatever Lord commands, தேவன் சொல்லுகிற செய்தியை, whatever Lord says, தேவன் சொல்லுகிற காரியங்களை whatever the matters that God wants, நானும் நீங்களும் இந்த பூமியிலே செய்வோம். you and I will do it in this world. Amen. அவருடைய சித்தத்தை என்னுடைய சரீரம் நிறைவேற்றும். Whatever His will, my body will fulfill it. அவருடைய சித்தத்தை என்னுடைய ஆவி செய்யும். Whatever His will, my spirit will do it. அவருடைய சித்தத்தை என் ஆத்துமா செய்யும். My soul will do whatever His will is. அப்பொழுது பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படும். And therefore, whatever is the will, His will be done in heaven will be also fulfilled in the earth. அப்பொழுது பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல அவருடைய சித்தம் இந்த பூமியிலும் செய்யப்படும். So as His will is being fulfilled in heaven, it will happen also in earth. அப்ப எங்களை ஒப்பு கொடுப்போமா? Shall we commit ourselves? நான் திரும்பவும் சொல்லுகின்றேன். I'm repeating again. நீங்கள் வேதம் வாசிக்காதவர்களாய் இருந்தால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. If you are a person who do not read the Bible, then commit your ways to God. Children, please commit yourself to God. பிள்ளைகளே, உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவனுக்கு. God have a greater plan for you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். Are you ready to receive it? ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? Are you ready to receive it? நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாரா? Then today commit yourself and tell God, I will do it. இன்றே உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் சொல்லுங்க, நான் செய்வேன் என்று. பெரியவர்களே, The adults, நீங்க ஒப்பு கொடுங்க. commit yourself. நான் செய்வேன் என்று. I will do it. Commit நீங்கள் yourself. இதை செய்யுங்கள். You do this. நீங்கள் இதை செய்யுங்கள். You do this. உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் பெறுவது நிச்சயம். It is definite that you will receive an economic benefit. அந்த சொந்த குமாரன் என்றும் பாராமல் அந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? And it is obviously true that one who gave his only begotten son, why wouldn't he give everything else to you? குடும்ப பிரச்சனையா? Is it a family dispute? சுகையினமா? Are you sick? பணத்தேவையா? Are you in need of money? என்ன காரியம்? Whatever the thing or matter may be. முதலாவது ஆண்டவரோடு நெருங்கிய முதலாவது அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற purpose என்னன்றதை அறிய வேண்டும். Understand what purpose He has for you first. உங்களை உழைப்பதற்காய், உங்களை இந்த வீட்ல டெஸ்கோவிலையும் பேங்க்லயும் சயின்ஸ்மெரிஸ்லயும் ஐடியிலயும் ஸ்கூல்களையும் வேலை செய்வதற்கு உங்களுடைய நோக்கம் அல்ல. His purpose is not to keep you in various positions in Sainsbury's, Tesco's or banks or schools. என்ன வேலை செய்வது உங்களுடைய நோக்கம் அல்ல. To do whatever the normal work is not your purpose. அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய வேலை செய்வதற்காய். He has called you to do His work. Amen. அவருடைய வேலை
வேலையை to செய்வதற்காக do His work. அவருடைய வேலை செய்வதற்காய் மாத்திரமே உங்களை You have அழைத்திருக்கின்றார். been only called to do His work. நீங்கள் செய்ய 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 The more you do, அவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் இணைந்து செயல்படுகிற பொழுது when His Spirit and your spirit act together, ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை வெளிப்படுத்துவார். He will reveal the mighty plans He has in store for you. வெளிப்படுத்துவார். He will reveal it to you. ஆமென். Amen. நாங்கள் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? Shall we stand up and commit ourselves? ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு திரும்ப திரும்ப சொன்னார். God has repeatedly said something to me. அநேகம் பேருக்கு என்ன சொல்றது, ஒரு சோம்பல் இருக்கின்றது. Many of us are lazy. ஒரு சோம்பல் இருக்கின்றது. Many of us are lazy. நாங்க அந்த சோம்பலின் நிமித்தமா எங்களுக்கு எழும்பி ஜெபிக்க முடியாமல் இருக்கின்றது. Because of that laziness we cannot rise and pray. சிலவேளை எங்களுக்கு ஒரு நாங்கள் போகிற காரியங்களூடாக ஒரு மன உளைச்சல் எங்களுக்கு இருக்கின்றது. Sometimes the things that is happening in our life, we have a trouble in our hearts. அதனால எங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்கின்றது. And because of that reason we cannot do the work of God. எங்களுக்கு பண தேவைகள் இருக்கின்றது. Because we have the need for financially. அதனால எங்களுக்கு சிலவேளை கஷ்டமாய் இருக்கிறது கர்த்தருக்கு வேலை செய்வதற்கு. Therefore sometimes it is difficult for us to work for God. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But God is saying, நான் உனக்காக பரலோகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். I have hope for you in heaven. உனக்காக நான் பரலோகத்தை சொந்தரித்து வைத்திருக்கின்றேன். I have inherited and kept for your purpose the entire heaven. உங்களுக்காய் பெரிய காரியம் செய்யும்படியாய் உங்களுக்காய் பெரிய திட்டம் வைத்திருக்கின்றேன். For you to do mighty things, I have mighty plans for you. என் அருமை சபையே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. My dear church, you are not ordinary people. சபையே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. Church, you are not ordinary people. பரலோக பிதாவினால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. You have been called by the heavenly Father to do His ministry. ஓ ரிஹலப ஷதரலந்திரி பில்லரத பாலரத கீரப கொந்தோரப ஹலரப கீரப. ஓ, உன்னால் முடியாதென்று சொல்லாதே. Do not say that I cannot do it. உன்னால் முடியாதென்று சொல்லாதே. Do not say I cannot do it. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேலாமையிலே நான் உங்களுக்கு பெலனாய் இருக்கின்றேன். And God is saying, I will be the strength in your times of weakness. உங்களுக்காய் அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதே அருமை சகோதரனே சகோதரி. My dear brothers and sisters, that inheritance is kept for you in heaven. ஆண்டவருடைய சித்தம் என்ன? What is the will of the Father? நீங்கள் சுகமாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம். For you to be well. நீங்கள் செழிப்பாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம். The will of Father is for you to be prosperous. நீங்கள் சுயித்திருப்பது ஆண்டவருடைய சித்தம். And He wants to enjoy everything. பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் படிப்பது ஆண்டவருடைய சித்தம். Children, for you to study well is God's will. நீங்கள் ஞானத்தில் நிறைந்திருப்பது ஆண்டவருடைய சித்தம். And it's the will of the Father that you're full with His wisdom. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் அழைக்கின்றார். God is asking you to fulfill that purpose. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் இந்த பூமியிலே செய்வேன் என்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்காய் நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். Those who are saying, Lord, I commit my ways to do your will in this way, lift your hands up. சொல்லுங்கள், I நான் would like ஒப்பு to pray for கொடுக்கிறேன் you. என்று சொல்லுங்கள். Say that I would like to commit. கரங்களை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காய் பிரிக்கப்படுகிறேன். Lift your hand, I would like to pray for you. கரங்களை உயர்த்தினவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் I ஆண்டவரே. pray for all those who lifted their hands. ஐயா, யாரெல்லாம் உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியாய் இந்த இடத்திலே கரங்களை உயர்த்துகிறார்களோ, Lord, whoever lifted their hands to do your will here, அவர் Father. கரங்களை தொடுங்க தொடுங்க கர்த்தாவே. Touch their hands, oh Father, touch their எங்கெல்லாம் hands. போகிறார்களோ இவர்கள் மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Wherever they go, let your name be glorified through them. ஐயா, இவர்களுடைய வேலைகளிலே விருத்தி ஏற்படட்டும் கர்த்தாவே. Lord, extend their territories in their workplaces. ஐயா, இவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்பதை இவர்களை சுற்றியுள்ளவர்கள் காணும்படிக்கு இவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Lord, let the anointing descend upon them so those who are around him will know that they inherit the heaven. Receive it. Thank you. Receive it. உனக்காய் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். I will finish and do everything for you. உனக்காய் நான் சிஸ்டர் ஆண்டவர் சொல்லுகிறார், சுகந்தி ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காய் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். I will do everything for you, Sister Sugandhi, and God says. உனக்காய் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். I will do everything for you, sister. நீ முழங்கால் படியிடு. You go down on your knees. ஓ லிபி கந்தரவலரரவலரரரரஹலரப
வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. Lord, through your mighty power, use each one of us. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாருடைய கரங்களும் உயர்த்தட்டும் சொல்லுங்க. Let all hands rise. சித்தம் செய்கின்றேன் ஆண்டவரே. Lord, I'll do your will, O Father. Hallelujah, hallelujah. நானும் சித்தம் செய்கின்றேன் ஆண்டவரே. I will do your will, O Father. என்னை பயன்படுத்துவீராக. Ask him, use me, O Father. சித்தம் செய்ய என்னை பயன்படுத்துவீராக. Lord, use me to do your will, O Father. ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்திலே ஒரு பெருக்கத்தை ஒரு வித்தியாசத்தை தருகின்றார். Lord is going to do a different or extend your territories in your ministry. நீங்க இந்த அளவுனாலும் செய்த மாதிரி ஊழியம் செய்ய மாட்டீங்க. You will not do ministries the way you did so far. வித்தியாசம் உங்க ஊழியத்திலே வித்தியாசம். There will be a difference in your ministry. அப்பா வித்தியாசம் ஊழியத்திலே வித்தியாசம். It's a difference in your ministry. ஆமையா யாரெல்லாம் இந்த ஊழியத்தை செய்றாங்க அவர்கள் மூலமா இந்த பூமியிலே உங்க சித்தம் நிறைவேறும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Lord, I pray that whoever is doing your ministry, let your will be fulfilled in this world through them. ஆட்கொள்வீராக. You take control of them. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. எஜமானனே My master, my master. ஊழியத்தை செய்வதற்காய் நீர் அழைத்தீர். You call me to do your works. எங்களிடத்திலே கரங்களிலே ஒன்றுமே இல்லை. There's nothing in our hands. எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. There's nothing in our hands. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord has exalted and kept you. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord has exalted you and kept you. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord has exalted you and kept you. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Lord will do mighty things. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Lord will do mighty things. நீங்கள் அதை பார்க்க போறீங்க. You are going to see that. இந்த இடத்துல ஒரு சகோதரன் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறீங்க. There's a brother who is broken hearted here. என்ன செய்வதென்று கூட உங்களுக்கு சிலவள தெரியாம இருக்குது. Sometimes you don't know what to do. நீங்க மனுஷர்ட்ட போகாதீங்க. Do not go to any man. ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவர சமூகத்துல முறையிடுங்கள். Go to God's presence and tell him everything. முறையிடுங்கள். Complain to him. முறையிடுங்கள். Complain to him. உங்கள் கவலைகளை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். Let him know all your worries. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God will do mighty things. Brother, உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் வேண்டுமா உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தருக்கு. If you want mighty things in your life, commit yourself to God. Brother Dinesh, அர்ப்பணியுங்கள். Commit yourself. நீங்க பெரிய காரியத்தை பாப்பீங்க. You will see mighty things. ஒரு விடுதலையை பாப்பீங்க. You will see a redemption. ஆம் கர்த்தாவே உங்களை ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Commit to them and pray. நல்ல பிதாவே. Heaven, a good Father. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.